ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா குடல் குழம்பு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முழு குடல் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். குடல் வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் குடல் பார்த்திங்கன்னா ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ண மாட்டேன். ஸ்கின்னோட நம்ம சாப்பிட்டா தான் பார்த்திங்கன்னா ரொம்ப சத்து. ஸோ வந்துட்டு நல்லா நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க மேல் குடலை. உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டியூப்பாக இருக்கும். இதையுமே பார்த்திங்கன்னா ஒரு குச்சியோ இல்லை ஒரு பின்னோ வச்சு நீளமான பின் வச்சுட்டு நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. பின்னாடி பெரட்டி விட்டு க்ளீன் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆகிடும். க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு சுடு தண்ணி ஊற்றி லாஸ்ட்டாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இனி நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்துட்டு லைட்டாக மட்டும் கலந்து விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க குடல் எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். குடல் பார்த்திங்கன்னா ஒரு 10 தடவையாச்சும் நல்லா அலசிக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி ஃபைனலாக நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. குடல் க்ளீன் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ஈஸி தான். நிறைய பேர் பார்த்திங்கன்னா குடல் க்ளீன் பண்ணுறதுக்காகவே அதை வாங்கி நம்ம சாப்பிட மாட்டோம். நம்ம முழுசாக வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். குக்கிங்கும் நம்மளுக்கு சுலபமாக முடிஞ்சிடும். நீங்கள் கடையிலே வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டு அவங்க அவ்வளோவா க்ளீன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. மேபி வந்துட்டு அதனால கூட நம்மளுக்கு குடலில் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இப்போ எண்ணெயிலே பார்த்திங்கன்னா நல்லா வதங்க விடணும். அதிலிருந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு வரும். அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா குடல் வேகிறதுக்கு தாராளமாக போதும். நீங்கள் குழம்பு இன்னும் கொஞ்சம் நிறைய வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 6-7 விசில் வரைக்கும் போட்டு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் 6 விசில் போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம குடலுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையுமே அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, ஒரு 10-12 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம், பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கப்பு நிறைய நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3மே வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா அன்னாச்சி பூவும் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா பார்த்திங்கன்னா குடலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் சேர்த்து நீங்கள் அரைச்சி ஊற்றி குழம்பு வச்சிங்க அப்படின்னா குடல் குழம்பு சூப்பராக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். இந்த குடல் குழம்பு பார்த்திங்கன்னா புளி வந்துட்டு ஊற்ற தேவையில்லை. நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். மசாலா பார்த்திங்கன்னா நல்லா வலுவலுன்னு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த சைடு குடல் பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்து வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ நம்ம நிறையா போட்டோன்னு பாருங்கள். குடல் வந்துட்டு இப்போ நல்லா சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா 8 விசில் விட்டேன். குடல் வந்துட்டு சூப்பராக வெந்துருச்சு. இனி நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம மசாலா எல்லாத்தையுமே இப்போ சேர்க்க போகிறோம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா வந்துட்டு சேர்க்கக்கூடாது குடல் குழம்புக்கு. அது மாதிரி பார்த்திங்கன்னா புளியும் சேர்க்கக்கூடாது. இப்போ குடலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுங்கிறத பொறுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பியும் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. குடல் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வெந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லாட்டினா நரிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இதை இப்போ வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் மறுபடியும் ஒரு 2 விசில் போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். இப்போ குடல் பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு. குடல் குழம்புக்கு எப்போயுமே பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக தாளித்து விட்டால் தான் சூப்பராக இருக்கும். இப்போ நான் மேலாப்பில் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். ஸ்டார்டிங்லேயே நம்ம கரம் மசாலா தூள் சேர்க்கக்கூடாது எந்த குழம்புலையும். ஃபைனல் டச்சிங்கில் தான் நம்ம கரம் மசாலா தூள் சேர்த்தோம்னா அந்த ஃப்ளேவர் வந்துட்டு அப்படியே இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் குழம்பு வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம குழம்பு வந்துட்டு தாளித்து விட்டுடலாம்.
நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு இந்த நான்வெஜ் ஐட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக தான் தாளித்து விடுவேன். சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். குடல் குழம்பு வைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதுக்கு வேலை வந்துட்டு பார்த்திங்கன்னா க்ளீனிங்கில் தான் இருக்குது. நம்ம க்ளீனிங் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக முடிச்சிட்டோம்னா குழம்பு வந்துட்டு நம்ம டக்குன்னு ரெடி பண்ணி முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கிருச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். தாளித்து விட்ட எல்லாத்தையுமே குழம்புல சேர்த்துட்டு ஒரு கலரி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம குடல் குழம்பு. இதை ஒரு பவுலில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த குடல் குழம்பை இதே மெத்தடில் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபி இல்லை சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.